ஏன் விடியற்காலை 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்க? சும்மா ஒரு பழக்கத்துக்காகவா? இல்ல அதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய பிரபஞ்ச கணக்கு ஒழிஞ்சிருக்கா? எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த அமைதியான நேரத்துல இந்த உலகமே ஒரு நிசப்தத்துல மூழ்கி இருக்கும்போது இயற்கையோட ஏதோ ஒரு ரகசிய கதவு திறக்குது. அந்த கதவை தட்ட தெரிஞ்சவன் வாழ்க்கையில தோத்து போனதா சரித்திரமே இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த உன்னதமான நேரத்தை தூக்கத்துல தொலைச்சிட்டு அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில விடியலே இல்லைன்னு புலம்புறோம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சமமான ஆற்றலை தான் கொடுக்குது. ஆனா அதை எந்த நேரத்துல நாம வாங்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியே அடங்கியிருக்கு. கேள்வி என்னன்னா, எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த அவசர உலகத்துல நமக்கு மட்டும் ஏன் இன்னும் அந்த மன அமைதியும் நினைச்ச இலக்கும் கிடைக்கல? ஏன்னா நாம பிரபஞ்சம் தர நினைச்ச ஆகச்சிறந்த பொக்கிஷத்தை தவறான நேரத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சா முதல்ல அவன் மாத்த வேண்டியது அவனோட தூக்கத்தையும் அவன் விழிக்கிற நேரத்தையும் மட்டும்தான். அந்த உன்னதமான நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, அது எப்படி கணக்கிடப்படுதுன்னு ஆழமா பார்ப்போம். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஏதோ தோராயமா காலையில 4 மணி அப்படின்னு சொல்ற விஷயம் கிடையாது. இதுக்குன்னு ஒரு துல்லியமான வேத கணித சூத்திரம் இருக்கு. ஒரு நாளோட 24 மணி நேரக்க 30 முகூர்த்தங்களாக நம்ம முன்னோர்கள் பிரிச்சாங்க. அதாவது ஒரு முகூர்த்தம் என்பது 48 நிமிடங்கள் கொண்ட ஒரு கால அளவு. சூரிய உதயத்துக்கு முன்னால இருக்கிற கடைசி 2 முகூர்த்தங்களை தான் நாம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அன்னைக்கு காலையில உங்க ஊர்ல சூரியன் எப்போ உதிக்குதோ அந்த நேரத்துல இருந்து சரியாக 1 மணி நேரம் 96 நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்குது. சூரிய உதயத்துக்கு 48 நிமிடங்களுக்கு முன்னாடி இது நிறைவடையுது. உதாரணத்துக்கு உங்க ஊர்ல காலையில 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ 6 மணியில இருந்து 96 நிமிடங்களை கழிச்சா காலையில 4 மணி 24 நிமிடத்துக்கு, அதாவது 4:24 AM பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கும். அது காலையில 5 மணி 12 நிமிடம் வரைக்கும் நீடிக்கும். இந்த 48 நிமிட கால அளவுதான் பிரபஞ்சத்தோட உச்சக்கட்ட ஆற்றல் பூமியை நோக்கி பாய்கிற நேரம். இந்த நேரத்துல பிரபஞ்சத்துல சத்துவ குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். சத்துவ குணம்னா தூய்மை, அமைதி மற்றும் தெளிவு கலந்த ஒரு தெய்வீக நிலை. இந்த நேரத்துல இயற்கையில எந்த ஒரு சலனமும் இருக்காது. மனிதர்களோட எண்ண அலைகள் காத்துல கலந்து மாசுபடாம இருக்கும். இந்த நேரத்துல எந்திரிக்கிறப்போ நம்ம உடம்பும் மனசும் எந்த ஒரு வெளிப்புற தொந்தரவும் இல்லாம பிரபஞ்ச ஆற்றலை அப்படியே முழுசா உள்வாங்கிக்க முடியும். இதனாலதான் இந்த நேரத்தை படைப்பாளனின் நேரம் அல்லது பிரம்மனின் நேரம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மா எப்படி இந்த உலகத்தை படைச்சாரோ அதே போல உங்க சொந்த வாழ்க்கைய, உங்க எண்ணங்களை, உங்க ஆரோக்கியத்தை நீங்களே புதுசா வடிவமைக்கக்கூடிய சக்தி இந்த நேரத்துக்கு உண்டு. அதனாலதான் இதுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேர் வந்துச்சு. இந்த நேரத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்காம நாம கடந்து போற ஒவ்வொரு நாளும் நாம ஜெயிக்க வேண்டிய வாழ்க்கையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம்னு தான் அர்த்தம். இந்த நேரத்துல காத்துல இருக்கிற ஓசோன் வாயுவோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கும்னு அறிவியல் சொல்லுது. அந்த சுத்தமான காத்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது இரத்த ஓட்டம் சுத்தமாகி மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறுது. ஆன்மீக ரீதியா பார்த்தா இந்த நேரத்துல தீய சக்திகளோட நடமாட்டம் அடங்கி தெய்வீக அலைகள் மட்டும் பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கும். இந்த நேரத்துல நாம செய்ய போற சின்ன சின்ன விஷயங்கள் கூட மத்த நேரத்துல செய்யறதை விட பல மடங்கு அதிக பலனை தரும். இதோட அடுத்த கட்ட ரகசியங்களை நாம தொடர்ந்து பார்க்கும்போதுதான் நம்ம உடம்புல இது என்ன மாதிரியான ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு புரியும். பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால ஒரு பிரம்மாண்டமான உடற்கூறியல் அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. நம்ம மூளையோட நடுப்பகுதியில பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு சிறிய சுரப்பி இருக்கு. இதை நம்ம ஆன்மீகத்துல ஆக்ஞா சக்கரம் அல்லது 3வது கண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீனியல் சுரப்பி தான் நம்ம உடம்போட உயிரியல் கடிகாரத்தை, அதாவது சிர்கேடியன் ரிதமை கட்டுப்படுத்துது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல, அதாவது விடியற் காலையில, இந்த பீனியல் சுரப்பியிலிருந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரப்பு அதோட உச்சக்கட்ட நிலையிலிருந்து மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்துல செரட்டோனின் அப்படிங்கிற மகிழ்ச்சியையும் மன அமைதியும் தரும் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த 2 ஹார்மோன்களும் சந்திக்கிற அந்த இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மனித மனசை ஒரு அசாத்தியமான அமைதி நிலைக்கு கொண்டு போகுது. இந்த நேரத்துல தூங்காம விழிச்சிருக்கும் போது மூளையோட நரம்பு மண்டலங்கள் எல்லாமே ரொம்பவே தளர்வடைந்து, ஆனா அதே சமயம் அதிக விழிப்புணர்வோட இருக்கும். இதனாலதான் இந்த நேரத்துல படிக்கிற விஷயங்களோ இல்ல நாம சிந்திக்கிற எண்ணங்களோ ஆழமா மனசுல பதியுது.
இந்த ஹார்மோன் சமநிலை வர்றதால மன அழுத்தம் உண்டாக்கும் கார்ட்டிசோல் ஹார்மோனோட அளவு உடம்புல ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பதற்றமும் பயமும் இல்லாம ரொம்ப நிதானமா நம்மால செயல்பட முடியறதுக்கு இதுதான் காரணம். அடுத்ததா நம்ம உடம்புல இருக்கிற 3 தோஷங்களை பத்தி ஆயுர்வேதம் தெளிவா விளக்குது. அது என்னன்னா வாதம், பித்தம், கபம். இந்த 3ம் ஒரு நாளோட வெவ்வேறு நேரங்கள்ல மாறி மாறி நம்ம உடம்புல ஆதிக்கம் செலுத்தும். விடியற்காலை 2 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் இருக்கிற நேரம் வாத தோஷத்தோட நேரம். வாதம் அப்படின்னா இயக்கம், காற்று மற்றும் ஆகாய தத்துவத்தோடு தொடர்புடையது. இந்த வாத காலத்தோட இறுதி பகுதியில தான் பிரம்ம முகூர்த்தம் வருது. இந்த நேரத்துல நாம எந்திரிக்கிறப்போ உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே ரொம்ப சுலபமா வெளியேறிடும். ஏன்னா வாதம் தான் உடம்போட இயக்கத்துக்கு காரணம். ஆனா நாம 6 மணிக்கு மேல தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா அது கப காலத்துக்குள்ள நுழைஞ்சிடும். கபம் அப்படின்னா பூமி மற்றும் நீர் தத்துவம். இது உடம்புக்கு மந்தத்தன்மையையும் சோம்பேறித்தனத்தையும் தூக்கத்தையும் கொடுக்கும். 6 மணிக்கு மேல எந்திரிச்சு பாருங்களேன், உடம்பே ரொம்ப பாரமா இருக்கும், தலைவலிக்கும், அன்னைக்கு முழுக்க ஏதோ ஒரு சோர்வு நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் நாம கப காலத்துல விழிச்சதுதான். வாத காலத்துல, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல விழிக்கும் போது கிடைக்கிற அந்த லேசான உடல் பக்குவம் அன்னைக்கு முழுக்க நம்மள ஒரு சூப்பர்மேன் மாதிரி வேலை செய்ய வைக்கும். இது ஒரு இயற்கையான ரசாயன மாற்றம். இதை நாம சரியா பயன்படுத்திக்கணும். மேலும் இந்த விடியற்காலை நேரத்துல நம்ம உடம்புல இருக்கிற அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் சுரப்பு அதிகமாகுதுன்னு நவீன மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது. இந்த ஹார்மோன் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில வர்ற அதிர்ச்சிகளையும் மன அழுத்தங்களையும் தாங்கக்கூடிய மன வலிமையை தருது. இதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறவங்களுக்கு மனச்சோர்வு, டிப்ரெஷன் வரத்துக்கான வாய்ப்பே இல்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய வெள்ளை இரத்த அணுக்களோட செயல்பாடும் இந்த நேரத்துல ரொம்ப சீரா இருக்கும். இப்படி உடம்புக்குள்ள இத்தனை அதிசய மாற்றங்கள் நடக்கும்போது நாம அதை கண்டுக்காம போர்வையை இழுத்து மூடி தூங்குறது நமக்கே நாம செஞ்சுக்கிற ஒரு பெரிய துரோகம். நம்ம முன்னோர்கள் இதத்தான் ஸ்வஸ்தோ ரக்ஷார்த்தம் ஆயுஷக் அப்படின்னு அஷ்டாங்க ஹிருதயத்துல எழுதினாங்க. அதாவது ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் பாதுகாக்க விரும்பும் ஒரு நபர் பிரம்ம முகூர்த்தத்தில் படுக்கையை விட்டு எழ வேண்டும் என்பது இதோட நேரடி அர்த்தம். இந்த உடலியல் மாற்றங்களை உள்வாங்கிக்கிட்டு அடுத்த கட்டமா இந்த நேரத்துல இயற்கையோட சூழல் எப்படி மாறுதுன்னு பார்க்கும்போது இதோட பிரம்மாண்டம் இன்னும் நல்லா புரியும். விடியற்காலையில வெளியே வந்து நின்னு ஒரு தடவை நல்ல மூச்சை இழுத்து விட்டு பார்த்திருக்கீங்களா? அந்த காத்துக்கு ஒரு தனி வாசம் இருக்கும். அந்த காத்துல ஒரு தெய்வீக குளுமை இருக்கும். அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? பகல் முழுக்க வண்டிகளோட புகை, தொழிற்சாலைகளோட கழிவு, மனுஷங்களோட இரைச்சல்னு எல்லாமே சேர்ந்து இந்த காத்த மாசுபடுத்துது. ஆனா ராத்திரி முழுக்க உலகம் அமைதியா இருக்கும்போது தாவரங்கள் வெளியிடுற ஆக்சிஜனும் வளிமண்டலத்தோட மேலடுக்குல இருக்கிற நேசன்ட் ஆக்சிஜன் அல்லது ஓசோன் வாயுவும் கீழ் நோக்கி இறங்கி வரும். இந்த தூய்மையான ஓசோன் காற்று பூமியோட மேற்பரப்புல அதிகமா இருக்கிற ஒரே நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் மட்டும்தான். இந்த தூய்மையான ஓசோன் காத்த நாம சுவாசிக்கும்போது நம்ம நுரையீரலோட கடைசி பகுதி வரைக்கும் இருக்கிற காற்று பைகள் எல்லாமே முழுமையா விரிவடையும். இதனால இரத்தத்துல ஆக்சிஜனோட அளவு கணிசமா உயருது. இரத்தத்துல ஆக்சிஜன் அதிகமானாலே மூளைக்கு போற இரத்த ஓட்டம் சீராகி நரம்புகள் எல்லாமே பலமடையும். இதனால தான் இந்த நேரத்துல செய்யற பிராணாயாமம் அல்லது மூச்சு பயிற்சி நம்ம உடம்ப எந்த ஒரு வியாதியும் அண்ட விடாம பாத்துக்குது. காத்துல இருக்கிற இந்த மாசற்ற நிலைதான் மனசோட மாசையும் நீக்க உதவுது. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல உலகத்துல சத்தமே இருக்காது. பறவைகளோட கீதமும் மரங்களோட அசைவும் மட்டும்தான் கேட்கும். இந்த நிசப்தம் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை உருவாக்குது. சத்தமில்லாத சூழல்ல தான் நம்ம மனசோட எண்ண அலைகளோட வேகம் குறையும். பகல் நேரத்துல நம்ம மனசு பீட்டா அலைகள்ல இயங்கிட்டு இருக்கும். அதாவது நிமிஷத்துக்கு 14லிருந்து 30 அலைகள் வரைக்கும் ஓடும். இதனாலதான் பதட்டமும் கோபமும் வருது. ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல மனசு இயற்கையாவே ஆல்பா அல்லது தீட்டா அலைகளுக்கு மாறிடும். இந்த அலைவரிசையில தான் மனசு ரொம்ப ஆழமான அமைதியையும் அபாரமான படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தும். இந்த நேரத்துல பிரபஞ்சத்துல இருக்கிற காஸ்மிக் ஆற்றல் பூமிக்கு ரொம்ப நெருக்கமா கிடைக்கும். ஏன்னா பூமியோட காந்த புலமும் பிரபஞ்சத்தோட காந்த அலைகளும் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இணைகிற நேரம் இது. இந்த இணைப்பு நடக்கும்போது பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு புதிய ஜீவ சக்தி கிடைக்குது. தாவரங்கள் இந்த நேரத்துல தான் தங்களோட வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்களை காத்திலிருந்து உறிஞ்சுது.
அதேபோல நம்ம மனிதர்களாகிய நாமும் இந்த நேரத்துல விழிச்சிருந்த அந்த பிரபஞ்ச காந்த ஆற்றலை நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள் வழியா சுலபமா ஈர்த்துக்க முடியும். மனசு அமைதியா இருக்கும்போது உடம்போட பசி, தாகம், செரிமானம் போன்ற எல்லா உள் உறுப்புகளோட இயக்கமும் ஒரு சீரான ஓய்வு நிலைக்கு வரும். இதனால உடம்ப புதுப்பிக்கிற வேலை ரொம்ப வேகமா நடக்கும். நேத்து முழுக்க வேலை செஞ்சு தேய்ந்து போன செல்கள் எல்லாமே இந்த நேரத்துல தான் புதுப்பிக்கப்பட்டு உடம்புக்கு புதிய பலம் கிடைக்குது. இந்த நேரத்தோட மகத்துவத்தை உணர்ந்துதான் ரிஷிகளும் முனிவர்களும் காடுகள்லையும் மலைகள்லையும் இந்த நேரத்துல தவம் இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அந்த நீண்ட ஆயுளுக்கும் நோயற்ற வாழ்வுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த காற்று தான் முக்கிய காரணமா இருந்தது. இயற்கையோட இந்த மாபெரும் கொடைய நாம வீணடிக்கலாமா? ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது தேவர்களும் பித்திருக்களும் பூமிக்கு வர்ற நேரம்னு சொல்லுவாங்க. இத சும்மா ஒரு கதையா பார்க்காம இதோட பின்னால இருக்கிற ஆன்மீக அதிர்வுகளை புரிஞ்சுக்கணும். பகல் நேரத்துல கோடிக்கணக்கான மனிதர்கள் பேராசை, கோபம், பொறாமை, கவலைன்னு ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்களை காத்துல வாரி இறைக்கிறாங்க. இந்த எண்ணங்களும் ஒரு விதமான அலைகள் தான். இந்த அலைகள் காத்துல கலந்து ஒரு பெரிய நெகட்டிவ் வளையத்தை உருவாக்குது. ஆனா நள்ளிரவுக்கு அப்புறம் எல்லாரும் தூங்கும்போது இந்த எதிர்மறை அலைகளோட வீரியம் குறைஞ்சு பிரபஞ்சம் சுத்தமாகிடுது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உலகத்துல இருக்கிற உயர்ந்த ஆன்மீகவாதிகள், யோகிகள், முனிவர்கள் எல்லாரும் தியானத்துல இருப்பாங்க. அவங்க வெளியிடுற நேர்மறை எண்ண அலைகள் பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கும். இந்த நேரத்துல நாம விழிச்சு ஒரு சின்ன பிரார்த்தனையோ இல்ல தியானமோ செஞ்சா கூட அந்த உயர்ந்த ஆன்மீக அலைகளோடு நம்ம மனசு ரொம்ப சுலபமா கனெக்ட் ஆகிடும். எப்படி ஒரு ரேடியோவை சரியான அலைவரிசையில வச்சா தெளிவான பாட்டு கேட்குமோ, அதே போல பிரபஞ்சத்தோட தெய்வீக அலைவரிசையில நம்ம மனசை திருப்புறதுக்கான ஆகச் சிறந்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் மட்டும்தான். இந்த நேரத்துல செய்யற வழிபாடுகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்கன்னா, இந்த நேரத்துல நம்ம மனசோட அகங்காரம் ரொம்ப கம்மியா இருக்கும். நேத்து நடந்த கவலைகளும் நாளைக்கு நடக்க போற பயமும் இல்லாம மனசு ஒரு வெத்து காகிதம் மாதிரி சுத்தமா இருக்கும். அந்த வெத்து காகிதத்துல தெய்வீக எண்ணங்களை எழுதும்போது அது ஆழமா ஆத்மாவுக்குள்ள இறங்கிடும். இதனால தான் இந்த நேரத்துல மந்திரங்கள் ஜபிக்கும்போது அந்த மந்திரங்களோட ஒலி அதிர்வுகள் நம்ம உடம்புல இருக்கிற 77,000 நாடிகளையும் தூண்டி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக விழிப்பை ஏற்படுத்துது. மேலும் இந்த நேரத்துல தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரபஞ்சத்தின் அறிவு களஞ்சியத்தோட தொடர்பு கொள்றது ரொம்ப எளிதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்துல இதுவரைக்கும் தோன்றிய அத்தனை ஞானத்தோட அலைகளும் காத்துல மிதந்துட்டே இருக்கும். மனசு எப்போ முழு நிசப்தத்துக்கு வருதோ அப்போ அந்த ஞானம் நமக்குள்ள தானா இறங்கும். பல அறிவியல் கண்டுபிடிப்புகளும் உன்னதமான கவிதைகளும் ஆன்மீக ஞானங்களும் பலருக்கு இந்த விடியற்காலை நேரத்துல தான் உதயமாகியிருக்கு. அதுக்கு காரணம் அவங்களோட தனிப்பட்ட திறமை மட்டும் இல்லை, அவங்க அந்த நேரத்துல பிரபஞ்ச அறிவோட தங்களை இணைச்சிக்கிட்டது தான். இதனால தான் எல்லா மதங்கள்லையுமே இந்த விடியற்காலை வழிபாட்டுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்து மதத்துல உஷத்காலம் பிரம்ம முகூர்த்த தியானம்னு சொல்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல தஹஜுத் மற்றும் ஃபஜ்ர் தொழுகைக்கு அத்தனை சிறப்புகள் இருக்கு. கிறிஸ்தவத்துல விடியற்காலை ஜபத்துக்கு தனி வல்லமை உண்டுன்னு சொல்றாங்க. இப்படி எல்லா ஞானிகளுமே ஒட்டுமொட்டமா ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அது இந்த விடியற்காலை நேரத்தோட தெய்வீக தன்மை தான். இந்த ஆன்மீக அதிர்வுகளை நாம தவற விடும்போது நம்ம ஆன்மாவோட வளர்ச்சிக்கான ஒரு பெரிய வாய்ப்பை நாம இழந்துடுறோம். சரி, இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம படுக்கையை விட்டு எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? அத ஒரு தெளிவான வாழ்வியல் நெறியா நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. எந்திரிச்ச உடனே படுக்கையில உட்கார்ந்து முதல்ல உங்க 2 உள்ளங்கைகளையும் பார்க்கணும். கராக்ரே வசத்தே லக்ஷ்மி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நம்ம கைகளோட நுனியில லக்ஷ்மியும் நடுவுல சரஸ்வதியும் அடிப்பகுதியில கௌரியும் இருக்கிறதா ஐதீகம். நம்ம கைகளை நாம பார்க்கும்போது நம்ம உழைப்பையும் நம்மோட திறமையையும் நாம முதல்ல நம்புறோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பூமி தாயை தொட்டு கும்பிட்டுட்டு படுக்கையை விட்டு எழணும். அடுத்ததா செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை ஒரு செம்பு பாத்திரத்துல வச்ச தண்ணியை குடிக்கிறது. இத ஆயுர்வேதத்துல உஷபானம் அப்படின்னு சொல்லுவாங்க. விடியற்காலையில பல்லு விளக்காமலேயே இந்த தண்ணியை குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராத்திரி முழுக்க நம்ம வாயில சுரக்கிற அந்த உமிழ்நீர்ல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு.
அது உடம்புக்குள்ள போகும்போது வயித்துல இருக்கிற அமிலத்தன்மையை சமன்படுத்தி செரிமான மண்டலத்தை சுத்தமாக்குது. இது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற ரொம்பவே உதவுது. அதுக்கப்புறம் உங்களோட காலை கடன்களை முடிக்கணும். மலஜலம் கழிக்கிறது இந்த நேரத்துல ரொம்ப இயல்பா நடக்கும். ஏன்னா வாத தோஷம் இந்த நேரத்துல சிறப்பா செயல்படுது. உடம்ப சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு அமைதியான இடத்துல கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமரணும். இப்போதான் தியானம் அல்லது பிராணாயாமம் செய்யணும். கண்களை மூடி உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. எந்த ஒரு மந்திரமும் தெரியலன்னா கூட பரவாயில்ல. சும்மா அமைதியா உட்கார்ந்து இயற்கையோட சத்தத்தை கவனிங்க. இந்த நேரத்துல செய்யற 10 நிமிஷ தியானம் பகல் நேரத்துல செய்யற 1 மணி நேர தியானத்துக்கு சமம். மனசு அப்படியே ஒரு ஏரி மாதிரி அமைதியாறத உங்களால உணர முடியும். அதுக்கப்புறம் ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது இல்ல உங்களோட அன்றாட வேலைகளை திட்டமிடுறது போன்ற விஷயங்களை செய்யலாம். மாணவர்களா இருந்தா இந்த நேரத்துல படிக்கிற விஷயங்கள் ஆயுசுக்கும் மறக்காது. ஏன்னா மூளையோட காக்னிட்டிவ் திறன்கள் இந்த நேரத்துல உச்சத்துல இருக்கும். அதே போல நீங்க ஒரு தொழிலதிபராகவோ இல்ல வேலைக்கு போறவங்களாகவோ இருந்தா அன்னைக்கு முழுக்க நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் இந்த நேரத்துல தயார் செய்யுங்க. உங்களோட சிந்தனைகள் ரொம்ப தெளிவா இருக்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சரியான முடிவுகளை உங்களால எடுக்க முடியும். இந்த நேரத்துல நீங்க விதைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் செயலா மாறி பெரிய வெற்றியை தரும். கடைசியா ஒரு சின்ன உடற்பயிற்சியோ இல்ல யோகாசனமோ செய்யலாம். குறிப்பா சூரிய நமஸ்காரம் செய்யறதுக்கு இதைவிட சிறந்த நேரம் எதுவுமே இல்ல. சூரியன் உதிக்கிற அந்த தருணத்துல அதிலிருந்து வர்ற இளவெயில் நம்ம உடம்புல படும்போது வைட்டமின் டி தாராளமா கிடைக்கும். இது எலும்புகளுக்கு மட்டும் இல்ல, மன ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்படி உங்களோட காலை பொழுத பிரம்ம முகூர்த்தத்துல முறைப்படி அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. நாம இந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எதையெல்லாம் கண்டிப்பா செய்யவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நேரத்துல செய்யற தவறான விஷயங்கள் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் மிகப்பெரிய நெகட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்திடும். அதுல முதலாவது விஷயம், பிரம்ம முகூர்த்தத்துல முழிப்பு வந்தும் சோம்பேறித்தனம் காரணமா மறுபடியும் போர்வையை இழுத்து மூடி தூங்குறது. இந்த நேரத்துல விழிச்சிட்டு மறுபடியும் தூங்குனா உடம்புல தமஸ் குணம் அதிகமாகிடும். தமஸ்னா இருட்டு, சோம்பல், அறியாமை. அன்னைக்கு முழுக்க நீங்க எவ்வளவு தூங்குனாலும் உங்க சோர்வு நீங்காது. ரெண்டாவது பெரிய தப்பு, விழிச்ச உடனே மொபைல் போனை எடுத்து சோஷியல் மீடியா பார்க்கறது இல்ல மெயில் செக் பண்றது. இப்போ இருக்கிற தலைமுறை செய்யற ஆகப்பெரிய சாபம் இதுதான். பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம மனசு ஒரு வெத்து காகிதம் மாதிரி ரொம்ப லேசா இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த நேரத்துல போனை பார்த்து ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸையோ இல்ல யாருடையோ ஆடம்பர வாழ்க்கையோ பார்க்கும்போது நம்ம மனசுல தேவையில்லாத ஒப்பிடுதலும் பொறாமையும் கவலையும் உடனே பதிஞ்சிடும். அந்த நாள் முழுக்க உங்க மூளை அந்த போன்ல பார்த்த விஷயங்களையே சுத்தி சுத்தி வரும். பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்க வேண்டிய மனசுல குப்பையை கொட்டுற மாதிரி இது. மூணாவது விஷயம், இந்த நேரத்துல உணவோ இல்ல பலகாரங்களோ சாப்பிடவே கூடாது. பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம உடம்போட ஜடராக்னி, அதாவது செரிமானத்தீ ரொம்ப மந்தமா இருக்கும். உடம்பு தன்னோட கழிவுகளை வெளியேற்றுற வேலையில பிஸியா இருக்கும். அந்த நேரத்துல போய் கனமான உணவுகளை உள்ள தள்ளினீங்கன்னா உடம்போட ஒட்டுமொத்த இயக்கமும் பாதிக்கப்படும். அது செரிக்காம வயிற்றுக்குள்ளேயே தங்கி ஏகப்பட்ட வியாதிகளுக்கு வழிவகுத்திடும். இந்த நேரத்துல வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். காஃபி டீ கூட குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நான்காவது, இந்த நேரத்துல வீண் விவாதங்கள் செய்யறது, கோவப்படுறது, சண்டை போடுறது. விடியற் காலை நேரத்துல வீட்ல சத்தம் போடவே கூடாது. சத்தம் போட்டா அந்த இடத்துல இருக்கிற தெய்வீக அலைகள் எல்லாமே கரைஞ்சு போயிடும். இந்த நேரத்துல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தால அப்படியே ததாஸ்து அப்படின்னு ஆசீர்வதிக்கப்படும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ நீங்க கோபத்துல பேசுற வார்த்தைகளோ இல்ல யாரையாவது திட்டுற வார்த்தைகளோ எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த நேரத்துல மௌனமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். கடைசியா, இந்த நேரத்துல நெகட்டிவான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு புலம்ப கூடாது. ஏன்னா இந்த நேரத்துல உங்க ஆழ் மனசு ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்க ஆழ் மனசு அப்படியே நிஜமாக்க பார்க்கும். அதனால இந்த எதிர்மறை எண்ணங்களை முழுசா தவிர்த்துட்டு நேர்மறையான நன்றியுணர்வு நிறைந்த எண்ணங்களை மட்டும்தான் மனசுல வச்சுக்கணும். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை தவிர்த்தாலே பாதி வெற்றி நமக்கு கிடைச்சிரும்.
பிரம்ம முகூர்த்தம் இவ்வளவு சிறப்பானதுதான். ஆனா அதற்காக எல்லாரும் கட்டாயம் இந்த நேரத்துல எந்திரிக்கணும்னு நம்ம சாஸ்திரங்களோ இல்ல ஆயுர்வேதமோ யாரையும் கட்டாயப்படுத்தல. ஏன்னா மனித உடம்போட ஆரோக்கியம்தான் எல்லாத்துக்கும் மேல முதன்மையானது. அதனால சில குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறதுல விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அவங்க யாரு, ஏன் அவங்க எந்திரிக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போதான் ஆன்மீகத்தை நாம மூட நம்பிக்கை இல்லாம ஒரு அறிவியல் பார்வையோடு அணுக முடியும். முதல்ல கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட ஹார்மோன் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு தூக்கமும் ஓய்வும் ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க இந்த நேரத்துல கட்டாயப்படுத்தி எந்திரிச்சா அது அவங்க உடம்புக்கும் அவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கும் தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்கும். அதனால கர்ப்பிணி பெண்கள் தாராளமா சூரிய உதயத்துக்கு அப்புறம் அவங்க உடம்பு எப்ப பக்குவப்படுதோ அப்போ எந்திரிக்கலாம். அவங்களுக்கு இந்த விதியிலிருந்து முழு விலக்கு உண்டு. அடுத்ததா சின்ன குழந்தைகள். வளர்ற குழந்தைகளுக்கு தூக்கம்தான் அவங்களோட வளர்ச்சி ஹார்மோன்களை தூண்டும். அவங்க ராத்திரி சீக்கிரம் தூங்குனாலும் காலையில அவங்களா எந்திரிக்கிற வரைக்கும் தூங்க விடணும். 4 மணிக்கு எழுப்பி அவங்கள வற்புறுத்தி படிக்க வைக்கிறதோ இல்ல தியானம் செய்ய சொல்றதோ அவங்களோட மூளை வளர்ச்சியை பாதிக்கும். அவங்க உடம்பு முழு வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அளவு தூக்கம் கிடைக்கிறது தான் முக்கியம். அதனால குழந்தைகளையும் இந்த நேரத்துல கட்டாயப்படுத்தக்கூடாது. மூணாவதா வயசானவங்க. யாருக்கெல்லாம் விடியற்காலையில எந்திரிக்கிற பழக்கம் இல்லையோ அவங்க திடீர்னு இந்த பழக்கத்தை மாத்தக்கூடாது. ஏற்கனவே உடம்பு பலவீனமா இருக்கும்போது முறையான தூக்கம் இல்லாம காலையில சீக்கிரம் எந்திரிச்சா அது அவங்களோட ரத்த அழுத்தத்தை மாத்திடலாம். ஆனா சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இருக்கிற முதியவர்கள் தாராளமா எந்திரிக்கலாம். அது அவங்களுக்கு நல்லது. ஆனா புதுசா பழகணும்னு நினைச்சு வயசான காலத்துல உடம்ப வருத்திக்க கூடாது. அதே போல கடுமையான உடல் நலக் குறைவு, பிசிக்கல் ஆர் மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்க, காய்ச்சல், ஆஸ்துமா இல்ல ஏதோ ஒரு நாள்பட்ட வியாதியால அவதிப்படுறவங்க கண்டிப்பா நல்லா தூங்கி ஓய்வெடுக்கணும். நோய் குணமாகிற வரைக்கும் அவங்க உடம்புக்கு ஓய்வு தான் முக்கியம். கடைசியான ஒரு முக்கியமான விதிவிலக்கு. நேத்து ராத்திரி சாப்பிட்ட சாப்பாடு யாருக்கு இன்னும் செரிக்கலையோ அவங்க எந்திரிக்க கூடாது. காலையில எந்திரிக்கும் போது வயிறு லேசா இல்லாம ஒரு மாதிரி உப்பசமா இருந்தாலோ இல்ல முறையான மலம் கழிக்கிற உணர்வு வரலனாலோ அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஏன்னா அரைகுறையா செரிமானமாகாத நிலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு தியானமோ இல்ல உடற்பயிற்சியோ செஞ்சா அது உடம்புல ஆமம் அப்படிங்கிற நச்சை இன்னும் அதிகமாக்கிடும். உடம்போட சமிங்கைகளை புரிஞ்சுகிட்டு செயல்படுறது தான் உண்மையான ஆன்மீகம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கும் நம்ம ஆழ் மனசுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு இப்ப பாப்போம். நம்ம மனசுல 2 பகுதி இருக்கு. ஒன்று விழிப்பு நிலை மனசு, இன்னொன்று ஆழ் மனசு. பகல் முழுக்க நாம பார்க்கிற கேட்கிற அத்தனை விஷயங்களையும் இந்த விழிப்பு நிலை மனசு தான் கையாளுது. இது ரொம்ப லாஜிக்கா யோசிக்கும், சந்தேகப்படும், பயப்படும். ஆனா இந்த ஆழ் மனசு இருக்கே, அது ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அதுக்குள்ள நீங்க எந்த எண்ணத்தை ஆழமா விதைக்கிறீங்களோ அது அப்படியே உங்க வாழ்க்கையில நிஜமாக்கி காட்டும். பகல் நேரத்துல விழிப்பு நிலை மனசு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதால ஆழ் மனசோட கதவு மூடியே இருக்கும். ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல விழிப்பு நிலை மனசு இன்னும் முழுசா தூக்கத்திலிருந்து முழிக்காம ஒரு விதமான மயக்க நிலையில இருக்கும். அந்த தருணத்துல ஆழ் மனசோட கதவுகள் அகல திறந்து இருக்கும். இந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நேரா உங்க ஆழ் மனசுக்குள்ள போய் லாக் ஆகிடும். இதனாலதான் இந்த நேரத்துல அஃபர்மேஷன்ஸ், அதாவது நேர்மறை சுய கட்டளைகள் சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றாங்க. நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் நினைச்ச இலக்க அடையிறேன், என் வாழ்க்கை சூப்பரா இருக்கு அப்படின்னு இந்த நேரத்துல நீங்க மனசார நினைச்சா பிரபஞ்சம் அதை அப்படியே நடத்தி வைக்கும். நம்ம முன்னோர்கள் இதத்தான் வாக்கு பலிதம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல உங்க மனசுல தோன்ற எண்ணங்களுக்கு அசாத்தியமான காந்த சக்தி இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை தீவிரமா நினைக்கும் போது அந்த எண்ண அலைகள் பிரபஞ்சத்துல இருக்கிற அதே அதிர்வெண் கொண்ட மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உங்களை நோக்கி இழுக்கும். இதத்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு இன்னைக்கு இருக்கிற மேலை நாட்டு அறிஞர்கள் புது பேர் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல இத பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்த ரகசியம்னு சொல்லி வச்சிருக்காங்க. உங்க வாழ்க்கையோட தலைவிதிய நீங்களே எழுதக்கூடிய பேனா உங்க கைக்கு கிடைக்கிற நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்.
அமைதியா உட்கார்ந்து உங்க எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை இப்பவே நடந்து முடிஞ்ச மாதிரி உங்க மனக்கண்ணுல பார்க்கணும். இத விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணுமா, இல்ல ஒரு நல்ல வேலைக்கு போகணுமா, இல்ல உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணுமா, அதை அப்படியே அச்சு அசலா இந்த விடியற்காலை நிசப்தத்துல கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கற்பனையில ஒரு உணர்ச்சி இருக்கணும், ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். அப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்க ஆழ் மனசு அந்த கற்பனையை நிஜமாக்க தேவையான வழிகளையும் மனிதர்களையும் உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். பல வெற்றிகரமான மனிதர்களோட வாழ்க்கைய வரலாற்றுல எடுத்து பாருங்களேன். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இந்த விடியற்காலை நேரத்தை பயன்படுத்தினவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், உலகத்தோட இரைச்சலுக்கு முன்னாடி நாம முழிச்சிட்டோம்னா உலகத்தையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு. உங்க ஆழ் மனசோட சக்தியை முழுசா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தை விட சிறந்த தளம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. உங்க எண்ணங்களை வெறும் கனவா வச்சுக்காம அதை நிஜமாக்குற வேலையை நாளையிலிருந்தே ஆரம்பிங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல நாங்க ஐடி கம்பெனில வேலை செய்றோம், நைட் ஷிஃப்ட் போறோம், இல்ல லேட்டா தான் வீட்டுக்கு வர்றோம். நாங்க எப்படி காலையில 4 மணிக்கு எந்திரிக்க முடியும் அப்படின்னு கேட்கறது புரியுது. இது ரொம்ப நியாயமான கேள்விதான். இன்னைக்கு இருக்கிற நவீன உலகம் நம்மளோட இயற்கை சுழற்சிய, நேச்சுரல் சைக்கிளை முழுசா மாத்திருச்சு. ஆனா நினைவிருக்கட்டும், இயற்கை தன்னோட விதிகளை யாருக்காகவும் மாத்திக்காது. நாம தான் இயற்கையோட விதிகளுக்கு ஏத்த மாதிரி நம்மள பக்குவப்படுத்திக்கணும். பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும்னா அதுக்கு முதற்படி ராத்திரி சீக்கிரம் தூங்க போறதுதான். ஏர்லி டு பெட். ராத்திரி 12 மணிக்கு படுத்துட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா அது உடம்ப கெடுத்துரும். மனுஷ உடம்புக்கு குறைந்தது 6-7 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் அவசியம். அப்போ நீங்க காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ராத்திரி 9:30 அல்லது 10 மணிக்குள்ள படுக்கைக்கு போயிடணும். ராத்திரி நேரத்துல தேவையில்லாம டிவி பார்க்கறது, ஃபோன் நோண்டுறது போன்ற விஷயங்களை கட் பண்ணாலே சீக்கிரம் தூக்கம் தானா வந்துடும். ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உங்க உடம்பு இத்தனை வருஷமா ஒரு தவறான பழக்கத்துக்கு பழகிடுச்சு. அதை மாத்துறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். இதை எப்படி பழகலாம்னா, எடுத்த உடனே 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. அப்படி செஞ்சா 2 நாள்ல உடம்பு டயர்டாயி 3ஆவது நாள் அந்த பழக்கத்தையே கைவிட்டுடுவீங்க. அதுக்கு பதிலா தினமும் நீங்க எந்திரிக்கிற நேரத்திலிருந்து ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிக்க பழகுங்க. உதாரணத்துக்கு, நீங்க தினமும் 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா நாளைக்கு 6:45க்கு எந்திரிங்க. அது ஒரு வாரம் பழகட்டும். அதுக்கப்புறம் 6:30, அப்புறம் 6:15ன்னு மெதுமெதுவா உங்க நேரத்தை பின்னோக்கி கொண்டு வாங்க. உங்க உடம்புக்கும் மூளைக்கும் தெரியாமலேயே இந்த மாற்றத்தை நீங்க செய்யணும். இதுக்கு பேரு தான் கைசன் தத்துவம், அதாவது சிறிய தொடர் மாற்றங்கள். ஒரு 21 நாள் நீங்க இதை தொடர்ந்து செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அலாரமே இல்லாம உங்க உடம்பு 4 மணிக்கு தானா முழிச்சிடும். ஏன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக் அந்த நேரத்துக்கு செட் ஆயிடும். விடியற் காலையில எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தண்டனை இல்லை, அது உங்களுக்காக நீங்க கொடுத்துக்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். அந்த நேரத்துல கிடைக்கிற அமைதியும் தனிமையும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கும். பகல் நேரத்துல எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா காலையில நீங்க சேர்த்து வச்ச அந்த எனர்ஜி எந்த ஒரு பிரச்சனையையும் அசால்ட்டா எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை உங்களுக்கு தரும். உங்க வேலை சூழல் காரணமா உங்களால கண்டிப்பா 4 மணிக்கு எந்திரிக்க முடியலனா கூட பரவாயில்ல, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க. அந்த விடியலோட ஆரம்ப புள்ளியை நீங்க தொட்டுட்டாலே இயற்கையோட ஆசி உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற டாப் சிஇஓக்கள், சாதனையாளர்கள் எல்லாரும் தங்களை 5 AM கிளப் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க இதை இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல பிரம்ம முகூர்த்தம்னு இதோட உச்சக்கட்ட பலனை சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம பாரம்பரியத்தோட பெருமையை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நவீன வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி மாத்தி பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நாம இந்த பிரம்ம முகூர்த்த பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்தது வெறும் தகவல்கள் இல்ல, இது உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆன்மீக மற்றும் அறிவியல் ரகசியம். வாழ்க்கைங்கிறது ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வேலைக்கு போனோம், செத்தோன்னு முடிகிற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய தெய்வீக சக்தி ஒளிஞ்சிருக்கு. அந்த சக்தியை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இத்தனை வாழ்வியல் நெறிகளை நம்ம முன்னோர்கள் தந்துட்டு போயிருக்காங்க. அதுல ஆகச்சிறந்த சாவிதான் இந்த பிரம்ம முகூர்த்தம். யோசிச்சு பாருங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம அந்த போர்வையை மூடி தூங்கிட்டே இருக்க போறோம்? நாம தூங்குற ஒவ்வொரு விடியற்காலையும் நம்மோட வெற்றியும் தூங்கிட்டு தான் இருக்கு. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு மெதுவான விஷம்.
அது நம்மள வாழும்போதே பிணமா மாத்திடும். ஆனா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல படுக்கையை விட்டு எந்திரிக்கிற அந்த ஒரு நொடி இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் உங்க சுய கட்டுப்பாடும் உங்க மன வலிமையும் ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல தூக்கத்தை ஜெயிக்கிறவன் வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய சவாலையும் ரொம்ப சுலபமா ஜெயிச்சிடுவான். ஏன்னா அவன் தான் உடம்பையும் மனசையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். காலையில 4 மணிக்கு நீங்க எந்திரிச்சு வெளியே வந்து நிக்கும்போது இந்த உலகமே அமைதியா இருக்கும். அந்த அமைதியில ஒரு பேரானந்தம் இருக்கும். அந்த தருணத்துல நீங்க தனியா இல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்க கூடவே இருக்கு. பிரபஞ்சம் தங்கிட்ட இருக்கிற அத்தனை நேர்மறை ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு வாரி வழங்க காத்துட்டு இருக்கு. அத கையேந்தி வாங்க வேண்டிய நீங்க தூக்கத்துல இருந்தா எப்படி? நாளையில இருந்து ஒரு புதிய சபதம் எடுங்க. நான் என் வாழ்க்கைய மாத்த போறேன். என் விதிய நான் தான் எழுத போறேன். அதுக்கு நான் பிரம்ம முகூர்த்தத்துல விழிக்க போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கட்டளைய போடுங்க. அந்த விடியற்காரை தியானத்துல உங்க மனசுல இருக்கிற கவலைகள், பயம், தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுங்க. நீங்க ஒரு சாதாரண ஆள் இல்ல, நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம். உங்களுக்குள்ள எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை உணர்றதுக்கான சரியான புள்ளி அந்த பிரம்ம முகூர்த்தம் மட்டும்தான். அந்த நேரத்துல நீங்க பிரபஞ்சத்தோட இணையும் போது உங்களுக்குள் ஏற்படுகிற அந்த மாற்றம் உங்களை ஒரு மிகச்சிறந்த மனிதனாக மாற்றும். உங்க குடும்பத்துல, உங்க தொழில்ல, உங்க ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறத உங்களால பார்க்க முடியும். பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பவன் பிரபஞ்சத்தின் செல்ல பிள்ளையாகிறான். அவனது எண்ணங்கள் செயலாகின்றன, அவனது சொற்கள் மந்திரங்களாகின்றன. நாளை காலை அந்த பிரபஞ்ச கதவு திறக்கும்போது நீங்களும் விழிப்போடு இருங்க. அந்த தெய்வீக ஒளியை உங்களுக்குள் உள்வாங்குங்க. வாழ்க்கையை கொண்டாடுங்க. வெற்றியாளனா நிமிர்ந்து நில்லுங்க. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு பின்னால் நின்று உங்களை வழிநடத்தும். இனி உங்க வாழ்க்கையில இருட்டே இல்லை. தினமும் பிரம்ம முகூர்த்த விடியல்தான்.